இப்போ நம்ம பார்க்குறது தான் லீஃப் கால் மிச், அதாவது மா இலை கொப்பளம் அல்லது கட்டின்னு சொல்லலாம். இது எப்படி வருதுன்னா, புதிய இலையில் வளர்ச்சி அடைந்த பெண் பூச்சி முட்டை வச்சிடும். அந்த முட்டையிலேருந்து வந்த புழு அந்த இலையை கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிடும்போது அது மேலே கொப்பளம் மாதிரி ஒரு லேயர் ஃபார்ம் ஆகும். இந்த மாதிரி அந்த இலையை சாப்பிட்டு இருக்கும்போது அந்த இலையில் இருக்கிற சத்து எல்லாம் மொத்தமாக குறைஞ்சி இலை காஞ்சி கீழே விழுந்துடும். இந்த லீஃப் கால் மிச்சி பூச்சியில் 2 வகையான பூச்சி இருக்குது. ஒரு வகையான பூச்சி அந்த இலையிலேயே முதிர்ச்சி அடைந்து கூட்டுப்புழுவாக மாறிடும். இன்னொரு வகையான பூச்சி மண்ணில் போயிட்டு கூட்டுப்புழுவாக மாறும். அதுக்கப்புறம் வளர்ச்சி அடைந்த பூச்சியாக மாறிடும். இலை கொப்பள பிரச்சனைக்கு முதல் தீர்வு இந்த மாதிரி இலைகளை முழுமையாக கவாத்து பண்ணணும், அதாவது ப்ரூனிங் பண்ணணும். ஃபுல்லாக அந்த இலைகளை ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துடணும். க்ளீன் பண்ண அந்த இலையை தோட்டத்துலேருந்து கொஞ்சம் தூரம் வெளியே எடுத்துகிட்டு போயிட்டு கொளுத்திடணும். கொளுத்துனா தான் அதில் இருக்கிற முட்டையெல்லாம் அழியும். அதுக்கப்புறம் நம்ம தோட்டத்தை நம்ம சுத்தமாக வச்சுக்கணும். அந்த மரத்துக்கு அடியில் தான் கூட்டு புழுவாக மாறும். அதனால் அந்த மரத்தை சுற்றி எப்போதும் சுத்தமாக இருக்கணும். நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா, நல்லா சுத்தம் இல்லாத இடத்துல தான் இந்த மாதிரி மா இலை கொப்பள பிரச்சனை அதிகமாக இருக்கும். இதுக்கு தான் மாமரத்தை அடிக்கடி கவாத்து பண்ணணும். கவாத்து பண்ணுறதால நம்மளுக்கு பல நன்மைகள் இருக்குது. இந்த மாதிரி பூச்சிகளை அழிக்கலாம். அதே மாதிரி பூச்சிகளை அதிகமாக வளர விடாமல் தடுக்கலாம். இது ஆர்கானிக்காக நம்ம இந்த கொப்பள பிரச்சனையை சரி பண்ணலாம். அடுத்து கெமிக்கலுக்கு போனோன்னா, இமிடாக்ளோபிரேட் அப்படின்னு ஒரு கெமிக்கல் இருக்குது. அந்த கெமிக்கலை 1 ml 1 லிட்டர் தண்ணியில் கலந்து தெளிக்கலாம். இந்த இமிடாக்ளோபிரேட் கெமிக்கலை அடித்தும் கண்ட்ரோல் ஆகலைன்னா அதை இன்னொரு தடவை அடிக்கணும். அப்போ தான் அந்த புழு பூச்சி எல்லாமே இறக்கும்.